நமஸ்தே. இன்றைக்கி நம்ம டே 35 ஆஃப் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் தி யூசேஜ் ஆஃப் தே அப்புறமா லக் இந்த ரெண்டு வேர்ட்ஸ் வந்து ஹிந்தியில் என்னென்ன சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த தேனா என்ன லக்னா என்னென்னு வேர்டோட மீனிங் பார்க்கலாம். ஓகே, இப்போது தே அப்படின்னா இந்த லெட் இந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வரும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா இந்த தேயோட மீனிங்ஸ் பார்க்கலாம். இந்த சென்டென்சஸ்லேயே எப்படி வருதுன்றதும் பார்க்கலாம். ஓகே, இப்போது லக்தா அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஏன்னா ரெண்டுமே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த தேயோட மீனிங்கை இந்த சென்டென்சஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா அஹ்மத் கோ கர் ஜானே தோ, லெட் அஹ்மத் கோ ஹோம். அஹ்மத் வந்து வீட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெட் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணட்டும் அந்த மாதிரி சொல்கிற சுச்சுவேஷனில் நம்ம தே அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதை நம்ம ஏன் இந்த தே தான் நம்ம தோ டிஜே இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ தோ அப்படின்னா அவங்க வந்து போகட்டும்னு நம்ம அப்படியே விட்டுறது. ஸோ அஹ்மத் வந்து சப்ஜெக்ட் இல்லையா, ஸோ சப்ஜெக்ட் அப்படியே எடுத்தாச்சு. கொகர் அப்படின்னா வீட்டுக்கு, ஸோ வீட்டுக்கு அவங்க போகட்டும். ஸோ ஒரு கனெக்டிவ் வேர்ட் தான் இந்த கோ. ஓகே, ஜானே தோ அப்படின்னா ஜானேனா கோன மீனிங் ஹிந்தியில். ஓகே, தோ அப்படின்னா லெட். ஓகே, ஸோ இந்த லெட் இந்த வேர்ட் வச்சு தான் நம்ம வந்து சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்போது அஹ்மத் கோ கர் ஜானே தோ. இப்போது செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ராம்தாஸ் கோ தோ தின் இஸ் அ கர்மெண்ட் ரஹ்னே தோ. ராம்தாஸ் வந்து இன்னும் 2 நாள் வீட்டில் ஸ்டே பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராம்தாஸ் வந்து இங்கே சப்ஜெக்ட் இல்லையா, ஸோ சப்ஜெக்ட் வருது. கோ தோ தின் அப்படின்னா ஒரு 2 days ஃபார் அந்த மீனிங்கில் தான் இந்த கோ வருது. ஓகே, ஸோ 2 days. ஓகே, இஸ் கர் அப்படின்னா இந்த வீட்டில், அதனால தான் இன் திஸ் ஹவுஸ். ஓகே, இஸ்னா திஸ்னு அர்த்தம், இன் திஸ் அந்த மாதிரி. மேன் அப்படின்னா என்னென்னு அர்த்தம், ரஹ்னே தோ அப்படின்னா ஸ்டே, தோ அப்படின்னா லெட்ன்ற மீனிங்கில் தான் வருது. ஓகே, ஸோ ராம்தாஸ் கோ தோ தின் இஸ் கர் மே ரஹ்னே தோ. இப்போது தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், முझे आज ही यह किताब खरीदने दो, லெட் மீ பை திஸ் புக் ஈவன் டுடே. ஓகே, இன்றைக்கே நான் இந்த புக்கை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முझेனா ஐ மீன்ற மீனிங்கில் வருது. ஓகே, ஆஜ் அப்படின்னா டுடேன்னு அர்த்தம், ஹி யஹ் கிதாப் அப்படின்னா திஸ் புக்குன்னு அர்த்தம். ஓகே, கரிதனே தோ அப்படின்னா பை. ஓகே, பை தோ அப்படின்னா லெட்டுன்ற மீனிங்கில் வரும். ஓகே, ஸோ இந்த லெட் வச்சு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு தமிழில் ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் பேசுகிறோம் அப்படின்னா அது அப்படியே லாஸ்ட்லேருந்தே நம்ம ஹிந்தியில் யோசிச்சுட்டு வந்தால் நம்ம ஹிந்தியில் ஈஸியாக பேச முடியும். ஓகே, இப்போது இங்கே இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு தான் இந்த லெட்டர் வந்திருக்கு, ஆனால் ஹிந்தியில் பாருங்கள் லாஸ்ட்டில் தான் இந்த லெட்டர்ன்ற வேர்ட் வச்சு நம்ம சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, இப்போது ஃபோர்த்து சென்டென்ஸ் பாருங்கள், கோபால் கோ பாசார் ஜானே தீஜியே, ப்ளீஸ் லெட் கோபால் கோ டு தி மார்க்கெட். மார்க்கெட்டுக்கு கோபாலை போக விடுங்க, லெட் அந்த மீனிங்கில் தான் வருது. ஸோ கோபால் வந்து சப்ஜெக்ட், கோ பாசார் அப்படின்னா டு தி மார்க்கெட். ஓகே, பாசார்னா மார்க்கெட், ஜானேனா கோன்னு அர்த்தம், தீஜியேனா லெட். ஓகே, ஸோ தீஜியேன்னு சொல்லும்போது கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, ஸோ ப்ளீஸ்ன்ற டேர்மில் வருது. ஓகே, ஸோ गोपाल को बाजार जाने दीजिए. मैंने अपने लड़के को आज स्कूल नहीं जाने दिया. I didn't let my boy to go to school today. நான் இன்றைக்கி என்னோட பையனை நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மேனே அப்படின்னா ஐ, அப்பனே அப்படின்னா டிட் நாட் லெட் மை. ஓகே, ஸோ லட்னே அப்படின்னா பாய்னு அர்த்தம், கோ ஆஜ் அப்படின்னா கோ ஆஜ் அப்படின்னா டுடே. ஓகே, ஸ்கூல், நெஹின் அப்படின்னா நாட். ஓகே, ஜானே தியா அப்படின்னா கோ, தியா அப்படின்னா லெட். ஓகே, ஸோ ஜானே அப்படின்னா கோன்னு அர்த்தம். மோஸ்ட்லின்னு இல்லை, எல்லாமே நம்ம வந்து வேர்ப் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா சென்டென்ஸுமே. ஓகே, மேரே மாஸ்டர் கக்ஷா மே கிஸ்கோன் ஹஸ்னே நஹீன் தேதே தே, மை டீச்சர் நெவர் யூஸ் டு லெட் எனி ஒன் லாஃப் இன் த கிளாஸ். என்னோட மேம் நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து கிளாஸில் வந்து சிரிச்சா பிடிக்காது இல்லையா, இது வந்து ஒரு மோஸ்ட் யூஸ்வலான திங், பிகாஸ் இது வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அது நம்ம வந்து எப்போவுமே பண்ணக்கூடாது, அதுதான் சொல்லியிருக்காங்க. மேரே மாஸ்டர் அப்படின்னா
மை டீச்சர் கக்ஷா மேன் அப்படின்னா கிளாஸில், ஓகே. கக்ஷானா கிளாஸு, மேன் அப்படின்னா இன், கிசிகோன் ஹஸ்னா அப்படின்னா எனி ஒன், ஓகே. ஸோ கிசிகோன்னா எனி ஒன், ஹஸ்னே அப்படின்னா லாஃப், நெஹின் அப்படின்னா நாட், தே தே தே, ஓகே. லெட்டுன்னு அர்த்தம், ஓகே. அதனால தான் தே தே தே, ஓகே. ஸோ மேரே மாஸ்டர் கக்ஷா மே கிசிகோன் ஹஸ்னே நெஹின் தே தே தே, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த செக்ஸ் சென்டென்ஸை ரீட் பண்ணிக்கலாம், ஓகே. अहमद को घर जाने दो, रामदास को 2 दिन इस घर में रहने दो, मुझे आज ही यह किताब खरीदने दो, गोपाल को बाजार जाने दीजिए, मैंने अपने लड़के को आज स्कूल नहीं जाने दिया, मेरे मास्टर कक्षा में किसी को हंसना नहीं देते थे, ஓகே. இன்றைக்கி இந்த சென்டென்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த லக்தே இந்த மாதிரி இந்த வேர்ட் வச்சு நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், ஓகே. ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பிகாஸ் என்னோடய கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது, உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு, ஓகே. தன்யவாத்.